சூப் சாப்பிடணும் ஆசைப்பட்டு எப்படி சாப்பிடுறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம என்ன ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்பெஷல் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்கு. இவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த மிளகு தக்காளி சூப். யதார்த்தமா கிடைக்கவே இல்லை. மார்க்கெட்ல போய் ரொம்ப நாளா தேடினா கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு வீட்டுல இருந்துச்சு. அங்கேயே என்ன சீனி வரங்க. எதுக்கு? வயிற்று புண்ணுக்கு வாய்ப்புண்ணு வயிற்றுச்சல் பல பேரோட வயிற்றுச்சலுக்கு காத்துறதுக்கு கேட்டது. அதுக்கு ஏத்தாப்புல சூப்பரா அழகா நல்லா அருமையா செஞ்சிருக்காங்க. அந்த செய்யற வீடியோ வந்து ஒரு நிமிஷம் இருக்கும். அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்து இந்த நன்மை இருக்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுல தீமையும் இருக்கு. இருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். அது என்ன சொல்றேன் பார்த்துட்டு வரேன். கடலையா பட்டை போட்டுருக்கு. வேற என்ன? சோம்பு சீரகம் ரெண்டும் சேர்த்து போடணுமா? இந்த மாதிரி எது போல போட்ட நத்தகிரி தான் இந்த மாதிரி போட்ட சீரகம் போட மாட்டேங்க. அதுக்கு பச்சை மிளகா பிடிக்கும். இது பெரிய போடக்கூடாதா? சீனி வரங்க. தக்காளி போட்டாச்சு. நல்லா மண்ணு இல்லாமல் அழைச்சிட்டீங்களா? மழை டைம் மண்ணு கொடுப்பாங்க. பருப்பு போட்டு வைக்கிறாங்க. அரிசி குழம்பு தண்ணி பருப்பா? இன்னும் இருக்கு. அரிசி குழம்பு வச்சிருக்கேன். கடலை பருப்பு துவரம் பருப்பு உப்பு போடணும். கொஞ்சமாக லைட்டாக புளி போடணும். கெட்டு போகாமல் இருக்க. சொல்லு முடிஞ்சா புளி தண்ணிலாம் ஊற்றியாச்சு. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சீனி வரங்க மசாலா. தென் நேற்று வச்ச இட்லியை உப்புமா செஞ்சிருக்கேன். அப்புறம் குருமா இருக்கு. மட்டன் குருமா தானே? மட்டன் நேற்று வச்சது. தென்னை தீமைன்னு நான் சொல்லிட்டா. நான்வெஜ் இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் இல்லை. அப்புறம் இது எப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை 2 டைம் தான் சாப்பிடலாமா? அது தெரிஞ்ச விஷயம் தானே. வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கணும், அவ்வளோ தெரியும். டெய்லி இது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம உடக்க வச்சு அடிச்சோம்னு வை, அது என்னென்ன நல்லது இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். வாய்ப்பு நல்லதுன்னா அது இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு போயிடும். இல்லை வாந்தி வரத்தால அந்த மாதிரி போயிடும். போக ஆரம்பிச்சிடும். அதுவே வேற ஒன்றும் இல்லை. பார்த்தா வயிற்றுக்கு அப்படி அலர்ஜி வந்துருமா அதிகமாக சாப்பிட்டா. இது எதில் பார்த்தீங்க? நேற்று அவள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்னா நான் நன்மை என்னன்னு பார்த்தா அதுக்கு தீமை வந்துச்சு. சரி ரைட்டு, இது சொல்லவே இல்லை. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா. அதான் வாரத்துக்கு 1 டைம் அவ்வளோதான். அதுக்கு மேலே இதை சாப்பிட்டோம்னா அது ரொம்ப டேஞ்சர் தான். ஆமாப்பா, எல்லாமே அப்படி அளவுக்கு மீறிதான் நம்ம இதுமே ரைட்டு. இப்போ நான் எங்கே சாப்பிட்றேன்? எனக்கு மட்டும் ஓட்டாளி வச்சுருக்கீங்க. நான் எங்கிட்ட சாப்பிட்டேன். நிறைய பொருள் பாவம் கொமட்டல் வரும். அப்புறம் வயிற்றுச்சல், அது பல பேருக்கு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் வரும். அதுதான் லிமிட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். சொல்லுமா? நான் சாப்பிட
நல்லா இருக்கா? இல்லை ஸ்மெல் நல்லா இருக்கு. சீரகம் சீரகம் போட்டு அந்த இது மட்டும் தனியாக வருது. இது சீரகம் தான் நல்லா போகும். எந்த சூப்பாக இருந்தாலும் சரி சீரகம் நல்லா பண்ணும். ஏன் டெய்லி வெறும் கீரை சாப்பிட முடிச்சிட்டிங்களோ? வீட்டில் இருக்கும். வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பிடலாம்னு பார்த்தேன். அப்புறம் தெரிஞ்சு வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடலாம். அதாவது எப்படின்னா இப்போ திங்கக்கிழமை சாப்பிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஒரு 3 நாள் நல்லா சாப்பிடு. அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். மர்கையா சாலா எல்லாமே இங்கே வளைவேல காய்ச்சி. இன்னும் நிறையா இருக்கு ஐட்டம்ஸ். சரிங்க கொஞ்சம் இருக்கா இந்த இருக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் தோட்டத்தில் உள்ளதானே? எல்லாமே தோட்டத்தில். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், வாழைக்காய், முள்ளங்கி கீரை. அடுத்தடுத்து போட்டுருவோம். முள்ளங்கி கீரை, வெண்டிக்காய், வேற என்ன காய் இருக்கு? மாங்காய் இருக்கு. பரண்டை இருக்கு. அதுதான் இருக்குல்ல, அது அப்படியே இருந்துச்சு. அது நான்வெஜ்ல வந்து நிற்குது. கீரையை போட்டாலும் அவ்வளோதான் திருப்பி ஓடிடும். என்னை கொல்ல பார்க்குறீங்க. எத்தனை மட்டன் பிரிச்சு விட்டாங்க. ஐயோ காவாக்கள் எவ்வளோ சாப்பிட்டா பட்டது. இது காவாக்கள் இருக்கு எவ்வளோ சாப்பிட்டா பட்டது. 4 மனுஷன் கக்கா கூட விரும்பக்கூடாது. நல்லா இருக்கு. நேற்று எத்தனை ப்ளவுஸ் முடிச்சா? ட்ரெஸ் எடுக்க போனோம். ட்ரெஸ் எடுக்க போயிட்டோமோ? இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இவ்வளோ வேலைன்னு சேர்த்து நேற்று உள்ள வேலை ஜாஸ்தி இருக்கும். இதுவாயிட்டா இன்னைக்கு ஒரு 6 வந்துருக்கா? எவ்வளோ ரேஞ்சு? 800 ரேஞ்சு. 800. 800 ரூபாய்க்கு போட முடியுமா? போடலாம். மெட்டீரியல் காஸ்ட்லியாக வந்துருமே தா. மெட்டீரியல் நீங்கள் வாங்க தெரியுதோ? 800 800 வேலை தான் இருக்கும். பப்பி பாபி மடேக்க அளவே இல்லை. சாப்பாட்டை நம்ம நாய்க்கிட்டு வந்துருக்கோம். ஐயா எனக்கு வச்சு ஐயா சேச்சி பாபா இதுதான் கேப்னு மணி விஷயத்துக்கு குழச்சிக்குது. சூப்பு கீழே வைக்கல. இதை சாப்பிட்டீங்களா? என்ன உனக்கு இங்கே ஐயோ சூப்புத்துது. நான் என்னடா பப்பி நட்டு தான் பார்த்தேன்.
அந்த டவல் எடுங்க. அது தலையை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுவே தலைக்கு ஊற்றதுக்கு அப்புறம் எடுத்துருக்க மாட்டேங்க. என்னடா ரொம்ப ஊற்றுது. தட்டை வச்சு சாப்பிடணும். சின்ன பிள்ளை பிடிக்கும் இலையில இருக்கு. நல்லா இருக்கு. மாடு கழுவி குடிக்கிற மாதிரி இருக்கு. துண்டு துண்டு பூமா தட்டில் சாப்பிட்டீங்களா? ஓகேவா? தண்ணி சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. சூப்பர். நம்ம வீடியோ பிடிச்சோம்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டாடா பை பை. See you. கீரை ரெசிபியோட பார்ப்போம். நாளைக்கு ஒரு கீரை இருக்கு. முள்ளங்கி கீரை. அது எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியல. ட்ரை பண்ணுவோம். நல்லா இருந்தா வீடியோ, நல்லா இல்லைன்னா பத்தி